ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோடில் புதக்குழியில் மாட்டின தமிழை சேது கண்டுபிடிச்சிருவான். இந்த சைடு தான் இருக்குது, அப்போ இங்கே தான் மாட்டிக்கிட்டா போலன்னு சொல்லிட்டு ஒரு இடமா குச்சி விடுவான். அப்போ ஒரு இடத்துல குச்சி விடும்போது அவள் குச்சி பிடிச்சின்னு வெளில எழுந்துருவா. வா தமிழ் வா தமிழ் சொல்லிட்டு எப்படியோ காப்பாற்றிடுவான். காப்பாற்றிட்ட உடனே திட்டுவான், எதுக்கு நீ இங்கே வந்த, உனக்கு அறிவில்லை, எப்படி இங்கே வந்த, இந்த காட்டு எவ்வளோ ஆபத்தான பகுதி தெரியுமா, உனக்கு எதுவுமே கொஞ்சம் கூட அறிவே இல்லை, ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு திட்டுவா. அப்போ சொல்லுவாள், நீங்களும் வைத்தியரும் பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டேன், கேட்டுட்டு மாமாவுக்கு இது பண்ணணும்ல, அதுக்காக தான் நானும் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இங்கே இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் லேட்டாக வந்திருந்தா உன்னையே பார்த்துருக்க முடியாது, அவ்வளோ தைரியமாக வந்தவ உன்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு திட்டுவான். சும்மா கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவளும் திட்டுவா, சும்மா கத்தாதீங்க, வாடி படின்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவளும் கத்துப்பா. 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, உன்னை யார் வர சொன்னா சொல்லினே இருக்கும்போதே 2 பேரும் ஸ்மெல் பண்ணுவாங்க. இது அந்த வண்டு வரதுக்கு முன்னாடி வர வாசனையாச்சு, ஐயோ அப்போ அந்த வண்டு வருது போல் இங்கேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறது, எழுந்து சீக்கிரம் எழுந்துன்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுந்திருப்பாங்க. போயிட்டு தீப்பந்தத்தை எடுன்னு பார்க்கும்போது தீப்பந்தமும் அணைஞ்சிரும். ஐயோ தீப்பந்தமும் அணைஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பேசின்னு இருக்கும்போது அதுக்குள்ளே அந்த வண்டுலாம் வந்தோடனே 2 பேரும் சத்தம் போடாமல் நின்றுடுவாங்க சைலண்ட்டாக. சேது சொல்லுவான், தமிழ் சத்தம் போடாத, அமைதியாக நில்லு, எதுவுமே பண்ணாத, அமைதியாக அப்படியே நின்று சொல்லுவான். அந்த சுற்றி சுற்றி பார்த்துட்டு இவங்களே சுற்றி இருக்கும், சுற்றி பார்த்துட்டு அது பண்ணு போயிடும். இவங்க 2 பேருக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் அந்த நம்மளை கொட்டவே இல்லை, எல்லாரையும் அது கொட்டிடும் தானே, மனுஷங்களை பார்த்தாலே கொட்டுற வண்டி ஏன் நம்மளை கொட்டவே இல்லை, அது பண்ணு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு என்பது. அப்போ தான் 2 பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓகே நம்ம உடம்பு ஃபுல்லாக சேராக இருக்கிறதால அதுக்கு நம்ம மனுஷங்கன்னு சொல்லிட்டு தெரியல போல், அதுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போவா சேரு ஃபுல்லாக பூசிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் சேரை கொஞ்சம் நெஞ்சு தெரியுது ஃபுல்லாக சேர் எடுத்து பூசிப்பாங்க. பூசிட்டு தீப்பந்தத்தை கொளுத்திட்டு தமிழ் சொல்லுவா, ஆளுக்கு ஒரு திசையாக போகலாம், அப்போ தான் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும், அவங்க உயிருக்கு போராடின்னு இருக்காங்க, நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவா. சேது திட்டுவா, நீ திருந்தவே மாட்டேன், தனியாக போயிட்டு எதிரியா சிக்கி இப்போ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இவங்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் இழுத்துக்கிட்டு சீரியஸாகவே இருப்பாங்க. எப்போ மருந்து வரும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. இங்கே தமிழ் ஒரு பக்கம் போகும்போது அவளுக்கு அந்த வண்டோட வாசனை வரும். உடனே இவ சொல்லுவா, இந்த வண்டு வரதுக்கு முன்னாடி வர வாசனையாச்சு, அப்போ இங்கே தான் அந்த மருந்து இருக்கணும்னு பார்க்கும்போது 3 இது மாதிரி தொங்கும். ஓ இதுதான் அந்த இது போலன்னு சொல்லிட்டு பாப்பா. அங்கேருந்து ஒரு வண்டு மட்டும் இவளை கடிக்க வரும். அந்த வண்டை இவ இது பண்ணிடுவா, நெருப்பு வச்சு இது பண்ணிடுவா. அதுக்கப்புறமாட்டா யோசிப்பா, அந்த வைத்தியர் சொல்லுவார், மனுஷங்களோட ரத்த வாடை வந்துச்சுன்னா, மனுஷங்களோட இல்லைனாக்கா மிருகங்களோட ரத்த வாடை வந்துச்சுன்னா அதை குடிக்கிறதுக்கு அந்த வண்டு வரும்னு சொல்லிட்டு இவ ஒரு வெள்ளை துணி எடுத்துன்னு வந்திருப்பா, வேட்டி எடுத்துன்னு வந்திருப்பா. அதில் கெரோசினை ஃபுல்லாக ஊற்றிட்டு அது மேலே இவளோட கையை அறுத்து அந்த ரத்தத்தை இது பண்ணுவா. இந்த ஸ்மெல் வந்தோடனே அந்த அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற வண்டு எல்லாமே இதை குடிக்கும். இதை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிப்பா. ஒளிஞ்சிட்ட உடனே அந்த வண்டு எல்லாம் குடிக்கும்போது இவ நெருப்பு எடுத்து கொளுத்திடுவா. அதில் அந்த எல்லா வண்டுமே எரிஞ்சிடும். இதுக்கப்புறம் இவ மருந்தை எப்படி எடுக்கிறா, இவ எப்படியே எடுத்துருவா. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.